ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் அன்பு தொழில் ராக்கி தமிழ்ச்சி சுஷிலா. இன்னைக்கு இந்த உலகத்தில் ஆசைப்படாத மனுஷன் யாராவது இருக்காங்களா? எனக்கு தெரிஞ்சு அப்படி யாரும் இல்லைங்க. அதை பற்றி தான் உங்ககிட்ட நான் சொல்ல போகிறேன். ஆசைக்கு பஞ்சமே இல்லை. நான் இந்த வேலை செஞ்சால் பெரிய ஆளாவனா, இதை படித்தா பெரிய ஆளாவனா, இல்லை இவங்களை பின்பற்றினா நான் பெரிய ஆளாவனா, என்ன நான் பண்ணால் பெரிய ஆளாவேன், ஆனால் ஆக மொத்தம் நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படிங்கிற ஆசை உங்களுக்குள்ளே இருக்குல்ல. நமக்கு அந்த தேவை என்ன, நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு அப்படிங்கிறத ஒரு சிறிய கதை மூலமாக உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்க போகிறேன். இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஓட்டி விட்டு பார்க்காதீங்க, இல்லை வெளியவும் வந்துடாதீங்க, முழுசாக கேளுங்க. நீங்களும் எப்படியாவது நான் பெரிய ஆள் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுற ஒருத்தராக இருந்தான். ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்கிறான். அந்த பள்ளிக்கு செஞ்சுட்டு வீடு திரும்பும்போது அவங்க ஆசிரியர் ஒரு கடிதத்தை கொடுத்துட்டு இதை போய் உங்க அம்மா கிட்ட வீட்டுக்கு போயிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. சொல்லி அந்த சிறுவன்கிட்ட கொடுக்குறாரு அவங்க ஆசிரியர். அந்த பையன் வீட்டுக்கு வரான், அம்மா கிட்ட அந்த கடிதத்தை கொடுக்குறான். அவங்க அம்மா அந்த கடிதத்தை பிரித்து படிக்கிறாங்க. அதில் என்ன எழுதிருக்கு படித்த உடனே அவங்க அம்மா கண்ணீர் மல்க அழுகுறாங்க. உடனே அந்த சிறுவன் கேட்குறான், ஏமா அழற அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த கடிதத்தை அவங்க படிக்கும்போது அதில் என்ன எழுதிருந்துச்சு அப்படின்னா, உங்கள் மகன் மிகவும் அறிவு திறனே இல்லாத ஒருவன், அவன் பள்ளிக்கு வர ஒரு தகுதியே இல்லாத ஒருவன், அப்படி அவன் பள்ளிக்கு வந்தாலும் கண்டிப்பாக பரீட்சையில் தேர்ச்சி பெற தகுதியே இல்லை, வாய்ப்பே இல்லை, அதனால தயவு செஞ்சு நீங்கள் வீட்டிலே வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. உடனே அவங்க அம்மா கண்ணீர் மல்க அழுறாங்க. அழுத உடனே அந்த சிறுவன் பார்த்துட்டு என்னம்மா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது அவங்க அம்மா சொல்கிறாங்க அந்த பையன்கிட்ட, உனக்கு அறிவு திறன் ரொம்ப அதிகமாக இருக்கான், எல்லா பிள்ளைங்களை விட அறிவு ஜாஸ்தியா, நீ பள்ளிக்கு வரலாம் தேவையே இல்லையா, நீ வீட்டிலேருந்து படித்தாலே நீ பெரிய ஆள் ஆயிடுவியா அப்படின்னு எழுதியிருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா சொன்னாங்களாம். அப்போ அதுக்கப்புறம் டெய்லியும் தினம் தினம் அவங்க அம்மா வீட்டிலே அவனை உட்கார வச்சு நிறைய பாடங்கள் கல்வி பாடங்களை கற்றுக் கொடுக்க ஆரம்பிக்கிறாள். கூடவே சில அறிவுரைகளையும் சேர்த்து அறிவுக்கு புகட்டுகிறாள். அந்த அறிவுரை என்ன தெரியுமா? எதை கண்டும் யாருக்காகவும் அஞ்சாதே, தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இரு, கற்றுக்கொள்வதை ஒருபோதும் நிறுத்தி விடாதே, தொடர்ந்து எந்த விமர்சனங்கள் வந்தாலும் நீ தொடர்ந்து உன்னது இலக்கை நோக்கி பயணித்து கொண்டே இரு அப்படின்னு அப்பப்போ சில ஒரு பயங்கரமாக நம்மளை பூஸ்டப் பண்ணுற மாதிரியான அப்போவே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகான ஒரு அறிவுரைகளை கூறியிருக்காங்க. அது அவன் மனசில் அதிகமாக ஆழமாக பதிய ஆரம்பிச்சிருக்கு. அப்போ நிறைய படிக்க ஆரம்பிச்சிருக்கான், நிறைய இதை பற்றி ஆய்வு செய்ய ஆரம்பிச்சிருக்கான். அந்த ஒரு சிறுவன் தான் யார் தெரியுமா? நீங்கள் எல்லாமே பாடத்தில் படிச்சிருப்பீங்க சின்ன வயசில், நானும் படிச்சிருக்கேன். ஆனால் இப்போ இந்த கதை நம்ம எல்லாருக்கும் தேவையான ஒன்று அப்படிங்கிறதுனால பகிர்ந்திருக்கேன். ஆயிரமான கண்டுபிடிப்புகளை படைத்த இந்த உலகிற்கு பல அற்புதங்களை அளித்த நம்ம தாமஸ் ஆல்வா எடிசன் தாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். இன்றைக்கி கலராக டியூப் லைட், ஒரு பார்ட்டிக்கு போனால் அவ்வளோ கலர்ஃபுல்லான லைட், ஒரு டெக்கரேஷன், திருவிழான டெக்கரேஷன், காது கூத்தா இல்லை வீடு கிரகப்பிரவேசமாக இல்லை என்ன சினிமாவிலையா இருக்கலாம், எல்லா இடத்துலையும் கலரான லைட்டிங்ஸ். எங்கேருந்து எப்படி? அவரோட தொடர் முயற்சி, அவங்க அம்மாவோட முயற்சி. என்னையுமே நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் டைரக்ஷன் என்னோட பேஷன் அப்படிங்கிறப்ப எங்கள் வீட்டிலலாம் யாருமே ஒத்துக்கவே இல்லை. ஒரு பொண்ணு எதுக்கு சினிமாக்குள்ளே போகிறவங்க எல்லாமே கெட்டவங்க கிடையாதுங்க. என்னை பற்றியான பெருசாக சொல்ல எதுவும் இல்லை, நான் என்ன பெரிய ஆள் ஆகவும் இல்லை. ஆனால் அப்பப்போ சொல்லும்போது நான் என்ன பண்ணுவேன்னா, எங்கள் வீட்டில் வேணாம் சொல்லும்போது தான் நான் அழுவேன். ஏன்னா என் மேரேஜுங்கிறது ஒரு நான் டேரக்டர் ஆனதுக்கப்புறம் தான் ஆகணும் அப்படிங்கிறது என்னோடய ஆசையாக இருந்தது, இப்போவும் இருக்குது. ஆனால் அந்த மாதிரி நான் எங்கே போனாலும், எந்த பார்ட்டிக்கு போனாலும், இல்லை எந்த ஒரு ஃபங்க்ஷன், ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் போனாலும், ஒரு கோவில் திருவிழாவுக்கு போனாலும், நார்மலாக ஒரு கோவிலுக்கு நாங்கள் அதிகமாக கோவில் போனோம்னாலும் என் மொபைல் எப்போவுமே வீடியோ இதில் தான் இருக்கும். ஸோ என்னோடய இன்ட்ரெஸ்ட் என்ன, என்னோட இது என்னங்கிறது என் அப்பா அம்மா புரிஞ்சதுக்கப்புறம் நான் நிறைய வீடியோஸ் போடும்போது எனக்கு நிறைய சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ உங்களோட ஆசை என்னங்கிறத ஃபஸ்ட்டு, உங்கள் தேவை என்னங்கிறத நினைங்க. ஆசை ஒரு டிரான்ஸ்போர்ட் எடுத்து ஒரு பெரிய ஆள் ஆகிட்டார், இல்லை ஒரு பேக்கரி ஷாப் வச்சு, ஒரு ஸ்வீட் கடை வச்சு பெரிய ஆள் ஆகிட்டார், ஒரு பெட்டி கடை வச்சு, ஒரு இட்லி கடை ரோட்டில் ஒரு இட்லி கடை போட்டு பெரிய ஆள் ஆகிட்டாருன்னா அதை பார்க்கும்போது நம்மளுக்கு ஏன் அதை ட்ரை பண்ணக்கூடாதுன்னு தோணும். ஆனால் உங்களுக்கு என்ன தேவை, உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீங்கள் ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுங்கள், இன்னும் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கான தொடர் முயற்சியை எத்தனை விமர்சனங்கள் நம்ம குடும்பத்தினரிலிருந்து சரி, இல்லை உற்றுப்புறத்தர், சொந்த பந்தம், ஃப்ரெண்ட்ஸ், நண்பர்கள், இந்த உலகத்தில் யார்கிட்ட இருந்து வந்தாலும் நீங்கள் ஜெயிச்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக உங்களுக்கான கைத்தட்டு பாராட்டுங்கிறது கிடைக்கும். அதுவரை கண்டிப்பாக நீங்கள் யார்கிட்ட எதிர்பார்க்காதீங்க. 100ல் ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக அந்த ஒருத்தர் உங்களுக்கு கண்டிப்பாக கை கொடுத்து உங்களோட இன்னொரு கையாக இருந்து கண்டிப்பாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு உங்களோட தேவை என்னன்னு நீங்கள் உங்கள் ஆசைகள் எல்லாத்தையும் ஆசைப்படுறதுக்கு எதுக்குயா ஆசைப்படுறது பஞ்சம் இல்லை தான். ஆசைப்படுறதுக்கு என்ன வேணும், எதுவுமே தேவையில்லை, எவ்வளோ வேணும் ஆசைப்படுங்க. ஆனால் உங்கள் தேவை என்னங்கிற அந்த ஒன்றை கண்டுபிடிங்க, அதில் தொடர்ந்து முயற்சி செய்யுங்க.
லைஃப்பில் எல்லாருமே பெரிய ஆள் ஆகணும்னு நம்ம ஆசைப்படாத யாருமே இல்லை. ஸோ நீங்களும் கண்டிப்பாக ஆவீங்க. ஸோ என்னங்க, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இல்லை தோழி இது எனக்கு பிடிக்கலன்னா கண்டிப்பாக டிஸ்லைக் பண்ணுங்கள். எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. ஏன்னா நீங்கள் பண்ணும்போது தான் இது எந்த அளவுக்கு நான் வந்து உங்களுக்கு கரெக்டாக சொல்லியிருக்கேன் அப்படிங்கிறது தெரியும். எனக்கு தெரியுது உங்களுக்கு கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு. லைக் பண்ணுங்கள். எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இது கண்டிப்பாக உங்கள் நண்பர்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கும். நீங்கள் நம்புனீங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி நிறைய விஷயம் உங்களை தேடி நிறைய இந்த தோழி டெய்லி போட போகிற. கண்டிப்பாக நம்மளை சுற்றி நிறைய மருந்துகள் இருக்குது. நம்ம உடலுக்கு தேவையான மருந்துகள் நம்மக்கிட்டே இருக்குங்கிறத பற்றி சொல்கிறதுக்காக கண்டிப்பாக தினம் தினம் நாட்டு மருந்து சித்த மருந்து நம்ம மூதாட்டிகள் என்னோட தாத்தா பாட்டியை 100% ரிசல்ட் தரக்கூடிய ஒரு அழகான வீடியோவும் இனி நான் தொடர்ந்து உங்களுக்காக போட போகிறேன். ஸோ அதுக்கு உங்களுடைய ஆதரவுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி.